குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து ஃபரீனாவும் விலக போகிறது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த வீடியோவில் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போது வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. குக் வித் கோமாளியை இவ்வளோ வருஷமாக நடத்திட்டு இருந்த மீடியா மெஷனும் குக் வித் கோமாளியை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் தான் குக் வித் கோமாளி சீசன் 5 கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளிலேருந்து நிறைய கோமாளிஸ் ஆல்ரெடி விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா செஃப் வெங்கடேஷ் பட்டு நான் இனிமேல் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் டாப்பு குக்கு டுப்பு குக்கு ஷோவாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாஞ்சல் விஜயன் நான் இனிமேல் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன், பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு ஷோலையும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்போது ஆக்டர் ஃபரீனா இனிமேல் நான் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இப்போ அவங்க போட்டிருக்க ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு. குக் வித் கோமாளி சீசன் 5ல் கடந்த 2 வாரங்களாக ஃபரீனா வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் ஃபரீனா குக் வித் கோமாளியில் கலந்துக்கவே இல்லை. ஏன் அவங்க கலந்துக்கல அப்படின்ற காரணம் இன்னும் யாருக்கும் தெரியல. இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபரீனா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குக் வித் கோமாளியில் புதுசாக கமிட் ஆகியிருக்கேன். அந்த விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஷோஸில் என்னோடய கண்டென்ட் நிறையவே கட் பண்ணிடுறாங்க. எவ்வளோதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே ஃபரீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபரீனாவோட இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க இனிமேல் குக் வித் கோமாளிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது.